தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்லுப்பந்தை இருக்கிறார். கேள்வி இருக்கிறது. சார் வணக்கம் சார். காங்கிரஸுடைய பொறுத்த வரைக்கும் சமூக இதழில் காங்கிரஸ் கூட்டணியும் திமுக கூட்டணி நினைக்குமா நினைக்காதா? ஏன்னா ஒவ்வொரு நிலையும் ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க. இது எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? முற்றுப்புள்ளி இல்லைங்க. அகில இந்திய தலைமை நல்ல முடிவை எடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அகில இந்திய தலைமை ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி லீடர்ஸ் வில் அனௌன்ஸ். ஓகே சார், இப்போ விஜய்க்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஈஸியாக மக்கள் போய் சேர்ந்துருமா சொல்கிறாங்களே, அது கை சின்னம் தான் மக்களிடம் என்றைக்கும் இருக்கிற சின்னம். கை சின்னத்தை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். பிறரை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. எங்களுடைய கை சின்னம் இந்திய காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போனாலும் கை சின்னத்தை அறிவார்கள். நீங்கள் சொல்கிற சின்னம்லாம் எனக்கு தெரியல. கை சின்னம் சேர்ந்தவங்க கூட விசில் சின்னத்தை வந்து வரவேற்று கருத்து பதிவு பண்ணியிருக்காங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி கூட சமூக இதழில் கருத்து பண்ணி விசில் போடுறது அவருடைய சொந்த கருத்து, கட்சியோட கருத்து கிடையாது. ஏற்கனவே அகில இந்திய தலைமை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாதுன்னு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகே, நாங்கள்லாம் கட்டுப்பட்டவர்கள், நாங்கள் பேசாமல் இருக்கோம். கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. சார், இப்போ மோடி அவர்கள் இன்று தமிழகம் வந்திருக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான முனைப்பை அவங்க மேற்கொண்டாங்க. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் வந்து இன்னும் பல குழப்பங்கள் இருக்குது. அது எப்படி சார் பார்க்க? ஒரு குழப்பம் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இல்லாத ஒரு சிலரை அவர்கள் கூட்டணிக்குள் அழைத்து வந்திருக்கிறார்கள். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களா இருக்காங்க, நாங்களாக இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தேவை, யார் நல்லாட்சி புரிவார்கள், யார் தமிழ்நாட்டு நலனிலும் தமிழ்நாட்டு மக்கள் அக்கறை உள்ள கூட்டணி எது என்று தெரியும். இந்தியா கூட்டணி தொடர்ந்து 4 தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது. ஆகவே தொடர் வெற்றி பெறப்போவது இந்தியா கூட்டணி மட்டும்தான். அவர்கள் எத்தனை முறை மோடி அவர்களை பிரதமரை கூட்டு வந்தாலும், எத்தனை முறை அமித்ஷாவை கூட்டிகிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜகவிற்கும் பாஜகவை சேர்ந்த கட்சிகளுக்கும் இடமில்லை. இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு. இல்லை, குறிப்பாக ஒரு கட்சியில் ஒரு கூட்டி ஆலோசனை மேற்கொண்டு ஒரு கூட்டத்துக்கு அறிவிக்க இருக்கும். ஏற்கனவே கூட்டணியாக இருக்கக்கூடிய கட்சியில் வந்து இன்னும் சில விஷயம் அறிவிக்காமல் ஒரு மாநாடு கூட்டம் அந்த மாதிரி சில கற்பு இருக்கும்போது எங்கள் சுணக்கம் ஏற்படுத்த ஒரு கேள்வி இருக்குல்ல? ஒரு சுணக்கம் இல்லை. இன்னும் ஓரிரு வாரங்களில் எல்லோரும் ஒன்று கூடி மாநாடு நடத்துவோம். தொடர்ந்து பல்வேறு கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார், பல விமர்சனங்களுக்கும் கல்வி பதிலளித்திருக்கிறார். மாலை முசைலுக்காக ஒளிப்பதிவு ஜெகதீஷுடன் செய்தியாளர் நௌஷாத்.